வை பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி. எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்துச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண? ஆம்புலன்ஸ் வாங்கி தரான், வண்டி வாங்கி தரான், ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கான். யார் இதுக்கெல்லாம் காசு கொடுக்கறா? இதோட பின்னணியே கம்ப்ளீட்டா வேற அப்படிங்கிற அளவுக்கு அறம் நாடு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் பேசியிருந்தாங்க. நீங்களே அந்த வீடியோவை பார்த்தாலே ஓ இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற அளவுக்கு நம்புற அளவுக்கு தான் அதோட கண்டென்ட் எல்லாமே இருந்துச்சு. கமெண்ட்ல என்ன சொல்றாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கமெண்ட் பார்த்தா அவ்வளவு நெகட்டிவா வந்து பாலாவை சொல்றாங்க. ஒரு நாள் மாட்டுவான்னு நினைச்சேன், மாட்டிட்டான். எங்க இருந்து இவனுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு? எல்லாமே ஃபேக். நல்லது பண்றவன் கேமராவை தூக்கி சுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹேட்டர்ஸ் இருக்காங்க. அப்பதான் நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நல்லதே பண்ணாலும் உனக்கு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்க. அதை பார்த்துட்டு பாலா அவர்கள் ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாரு. நான் வந்து கைக்கூலி கிடையாது, தினக்கூலி. நானும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்றேன், ஆங்கரிங் பண்றேன், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்சஸ் பண்றேன், ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பணத்துல தான் நான் மக்களுக்கு சேவை செய்யறேன். நான் வீடியோ பிடிச்சி போடுறதுக்கு ரீசன் அதை பார்த்துட்டு 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல மட்டும்தான். நான் பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டல, ஒரு கிளினிக் தான் கட்டுறேன். அதுவும் அமுதவான அண்ணா கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க, அதுல தான் கட்டுறேன் அப்படின்ற அளவுக்கு அவருமே ரிப்ளை வீடியோ கொடுத்திருந்தாரு. எல்லாருமே அவங்க லைஃப் செட்டில் பண்ணிக்கணும்னு ஓடிட்டு இருக்க இந்த டைம்ல மக்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் இவ்வளவு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றது அப்படிங்கிறது தப்பு. பட் பண்றவங்க பண்ணாலுமே அதுக்கு மக்களும் ஆதரவா இருக்கிறதா வந்து மக்கள் எவ்வளவு பிற்போக்கு சிந்தனையோட இருக்காங்க அப்படிங்கறத தெரியப்படுத்துது. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேம், இவன் மாட்டோன்னு நினைச்ச வாங்கட அடிக்கலாம் செய்து ஒருத்தவங்க மேல உண்மையான எவிடன்ஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லாம களங்கத்தை ஏற்படுத்தாதீங்க.